திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த பதிவில் நீங்கள் பார்க்க இருக்கிறது அடியேன் சங்கரன் கோயிலில் ஆற்றிய திருமுறையும் வாழ்வியலும் என்ற தலைப்பில் ஆற்றிய சொற்பொழிவின் 2ஆம் பாகத்தை பார்க்க இருக்கிறீங்க. முதல் பாகத்தை பார்த்தவங்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சிவாய நம. நம்ம தான் இந்த ஊர்ல பணக்காரன், நம்ம சொன்னதான் எல்லாரும் கேட்கணும், நம்ம சொல்ற மாதிரி தான் எல்லாம் நடக்கணும் அப்படின்லாம் நம்ம வாழ்க்கையை நடத்தணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் அது என்ன ஆகாது, நடக்கவே நடக்காது. இறைவன் என்ன சொல்றாரோ அந்த பாதையில நம்ம போயிட்டே இருக்கணும். இன்னைக்கு இந்த ஊருக்கு போய் சொல்றாரா போகணும், நாளைக்கு வேற ஊருக்கு போய் சொல்றாரா போகணும். இன்னைக்கு நமக்கு இந்த குழந்தையை கொடுத்துருக்கிறாரா, இது இறைவன் கொடுத்த குழந்தை. இன்னைக்கு நம்ம இந்த கணவரை கொடுத்துருக்கிறாரா, இது இறைவன் கொடுத்த நமக்கு பொறுப்பு. அப்ப நம்ம என்ன செய்யணும், அவர் என்ன கொடுத்துருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை கொண்டுட்டு போயிட்டோம்னா எப்படி தெல்லிய நீரோட ஓடும் பார்த்தீங்கன்னா ஒரு சலசலப்பு இல்லாம அந்த மாதிரி ஓடிட்டோம். இதுல இடையில எதையாவது தடை பண்ணி நாங்க பெருசா உயர்த்தணும்னு நின்னோம்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல தண்ணி தேங்கி போயிடும். அப்புறம் வாழ்க்கை என்ன போயிடும், குழம்பிதான் போகும். இந்த சிவனடியார் எப்படிப்பட்டவர்னா இறைவன் என்ன படித்திருக்கிறாரோ அதை தான் என்ன பண்ணுவாரு, அப்படியே நம்மளோட வாழ்க்கையில நடத்திட்டு போறாரு. ஒரு காலகட்டத்துல என்ன ஆகுதுன்னா நம்ம இறைவன் கூட சேரணும், சிவபதம் அடையணும் அப்படின்னு இவருக்கு ஒரு ஆசை வருது. அப்ப அந்த சிவாச்சாரியார்கிட்ட போய் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, எனக்கு எப்ப சிவபதம் கிடைக்கும்னு சுவாமி கிட்ட கேட்டு சொல்லுங்க. இந்த சிவாச்சாரியாரும் ரொம்ப பக்தி நிறைஞ்சவர் தான், ஆனா கொஞ்சம் ஆழமா வரும். சுவாமி கிட்ட போய் கேட்கிறாரு, இந்த மாதிரி இந்த சிவனடியார் கேட்கிறாரு, அவருக்கு எப்போ மோட்சம், அவருக்கு மோட்சம் கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அப்ப அவர் சொன்னாராம், சுவாமி அதெல்லாம் அவன் சிவனடியாரா என்னைக்கு ஆனாலும் அன்னைக்கே அவனுக்கு மோட்சம் உண்டு, அதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது, அவனுக்கு மோட்சம் உண்டு அப்படின்னு அவர் சொல்லிட்டார். சொன்ன உடனே இவர் என்ன பண்றாரு, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாரு, உனக்கு மோட்சம் உண்டாப்பா அப்படின்னு. அப்புறம் இவர் உடனே சொன்னாரா, உமக்கு மோட்சம் உண்டான்னு கேட்டீரா நீரு அப்படின்னு. யாருக்கு, சிவாச்சாரியார். எனக்கு என்ன, நான் தான் எப்போதும் சாமிகிட்ட பேசிட்டு இருக்கேன், நான் பாடினா அவர் ஆடுவாரு, அவருக்கு பாடினா நான் ஆடுவேன், அதனால நான் எப்போதும் அப்படி இருக்கிறதுனால எனக்கு கண்டிப்பா மோட்சம் தான் உண்டு. அதை நீ அவர்கிட்ட கேட்டியா இது வரைக்கும்? இல்ல நான் கேட்கல, நான் இன்னைக்கே கேட்டுறாரு. உடனே அவங்க போய் கேட்கிறாரு, சுவாமி எனக்கு மோட்சம் உண்டு தானே, கேட்கும் போதே எனக்கு மோட்சம் உண்டான்னு கேட்கல, சுவாமி எனக்கு மோட்சம் உண்டு தானே அப்படின்னா, உமக்கெல்லாம் மோட்சம் கிடையாது அப்படின்ட்டாங்க. என்ன இப்படி சொல்றீங்க, நான் பாட்டு போடும்போது நீங்க ஆடுனீங்களே, நீங்க பாடும்போது நான் ஆடுதானே, நம்ம 2 பேரும் ஆடிக்கிட்டு பாடிட்டு இருக்கோம். நான் பாடுனேன், நீ ஆடுன, நீ பாடுன, நான் ஆடுனேன், அதோட முடிஞ்சு, மோட்சம்லாம் கிடையாது, அதுக்கெல்லாம் வேலை இருக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. இவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு, என்ன பண்றது தெரியல. என்ன சுவாமி இப்படி சொல்றீங்க, ஆமா நீ பாடினதுக்கும் நான் பாடினதுக்கும் நீ ஆடினதுக்கும் நான் ஆடினதுக்கும் சரியா போச்சு, அது மோட்சத்துக்கு வந்த வழியும் கிடையாது அப்படின்ட்டார். இவருக்கு என்னடா இது, சாதாரண ஒரு சிவாச்சாரியார் சிவனடியாருக்கு போய் கேட்டோம் மோட்சம் அதுவும் அவருக்கு உண்டுன்னு சொல்லிட்டாரு. காலகாலமா இவர் பக்கத்திலே தான் நடக்கிறோம், இவரை தான் தொழுகிறோம், இவரை தான் பாடுறோம், இவரை தான் ஆடிட்டு இருக்கோம், இவர் நம்ம மோட்சம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இது ரொம்ப வருத்தமா போயிடும். இந்த சிவனடியார்ட்ட சொன்னார், எனக்கு இந்த மோட்சம் தரணும் அப்படின்னு. அதனால சிவனடியார்ட்ட சுவாமிகிட்டே கேட்கிறார், அப்ப எனக்கு எப்பதான் மோட்சம், அந்த சிவனடியாரை போய் கேளு உனக்கு எப்ப மோட்சம்னு. சரி என்னடா இது, இவன் நம்மகிட்ட கேட்டது போல நம்ம போய் அவன்கிட்ட கேட்கிற மாதிரி ஆக்கிட்டாரே சுவாமி அப்படின்னுட்டு இங்க இது மாதிரி நான் தான் ஒரு பேர் வச்சுக்கோ, சங்கர சிவாச்சாரியா. இது மாதிரி நான் சங்கர சிவாச்சாரியா கேட்கிறேன், எனக்கு எப்ப மோட்சம் அப்படின்னு. உடனே அவர் பதிலே சொல்லலை, அவர் பாட்டுக்கு பேசாம போயிட்டார். சரி மறுபடியும் சுவாமிகிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி நான் போய் கேட்டேன், அந்த சிவனடியார் பதிலே சொல்லலை எனக்கு அப்படின்னு. அப்படியா, சரி நாளைக்கு என்ன பண்ற, அந்த சிவாச்சாரியான்னு இருக்கு, அதை விட்டுட்டு சங்கரன் அப்படின்னு சொல்லு, சங்கரன்னு சொல்லு. அப்ப அப்படி கேட்டு பாருங்க, சங்கரன் கேட்கிறேன் எனக்கு எப்போ மோட்சம் போயிட்டு, நான் அந்த மாதிரி சங்கரன் கேட்கிறேன் எனக்கு எப்போ மோட்சம் அப்படின்னு. அப்பயும் ஒரு பதில் சொல்லலை. இப்பெல்லாம் பதில் சொல்ல எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டிட்டார். திரும்பி சுவாமிகிட்ட கேட்கிறார், அந்த மாதிரி நீ சொன்ன மாதிரியெல்லாம் சங்கரன்னு கேட்டேன், அப்படியா, அதுக்கும் பதில் சொல்லலையா. சரி அப்ப நீ என்ன பண்ற, நாளைக்கு சங்கரன் சிவனடியார் வந்திருக்கேன் எனக்கு எப்போ மோட்சம் அப்படின்னு போய் கேளு. உடனே அதே போல சங்கரன் சிவனடியார் வந்திருக்கிறேன், நான்
நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு போறானே, இது என்ன நியாயம்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மோட்சம் எல்லாம் கொடுக்கறதெல்லாம் நான் சிவனடியாரை விட்டுட்டேன், எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நீ ஆடுனா நான் ஆடுவேன், நான் ஆடுனா நீ பாடுவ, அவ்வளவுதான். மோட்சம்லாம் நான் சிவனடியாரை விட்டுட்டேன். உடனே அப்ப அந்த சிவாச்சாரியார் சொன்னாராம், ஐயோ கடவுளே, இந்த சிவனை நான் வந்து வணங்கி 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 வீணா போயிட்டேனே, அன்னைக்கே நான் அந்த சிவனடியாரை தொழுதுருந்தாக்கா எனக்கு மோட்சம் கிடைச்சிருக்குமே அப்படின்னு சொன்னார். சுவாமியே என்ன சொல்றாருன்னா, என்னை வணங்குவதை விட சிவன் அடியார்களை வணங்கு அப்படின்னு. அது போலதான் இங்க பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் என்ன பண்றாரு, இறைவனை வணங்குவதில் அடியார்கள் புடைசூட அடியார்களை வணங்கினார். திருநாவுக்கரசு சுவாமிகள் அவ்வளவு வயதானவர், அவரை இவர் வணங்குறார். திருநாவுக்கரசு இது குழந்தை, அது கூட நினைக்கிறேன், ஏன்னா அடியார் அப்படின்னா அவர் வணங்குறார். அப்ப குழந்தையா இருந்தாலும் அடியார்களை வணங்க வேண்டும். அது எவ்வளவு பெரியவங்களா இருந்தா கூட திருநீரு ருத்ராட்சமும் பார்த்துட்டோம்னா அவர்களை சிவனாகவே நினைத்து வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாராம், அந்த மாதிரி நமக்கு சொல்லி தந்துட்டாங்க. இப்ப இவர் என்ன பண்றாரு, அந்த மன்னனுக்கு என்ன பண்றாரு, திருநீர் மட்டுமே நோய் தீர்க்கும் மருந்து, வேற எதையும் நான் நமக்கு தரப்போறது இல்லை அப்படின்னு என்ன பண்ணாராம், திருநீர் மட்டுமே அந்த மன்னனுக்கு தடவி அந்த நோயை தீர்த்தார். நோயை தீர்த்தது மட்டும் இல்லாம பூம்பாண்டியன் பூம்பாண்டியன் எல்லாம் சொன்னது போக நின்ற சீர் நெடுமாறன் அப்படிங்கிற பெயரையும், அதுக்கடுத்தது அவர் வந்து இந்து சுவாமியெல்லாம் வணங்குறது அப்படிங்கிற ஒரு நியதியையும் அவருக்கு என்ன பண்ணாரு, எடுத்து வைத்தார். அப்ப அந்த அழகான பாடலை நமக்கு வாழ்வியலா சொல்றார். திருச்சிற்றம்பலம். மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆண்டவாயான் திருநீரே அப்படின்னு அப்பா என்ன சொல்றாரு, ஒரு 12 பாட்டு நமக்கு தராரு. திருநீரோட பெருமையை அழகா எடுத்து சொல்றாரு. இந்த பாடம்லாம் நம்ம படிச்சோம்னா திருநீர் எவ்வளவு உகந்தது. இப்ப சாதாரணமா இப்ப நம்ம திருநீர் பூசி பூசி பழக்கப்படுத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், திருநீர் இல்லாம நம்ம பூஜையை என்ன பண்ண முடியாது, நம்மளால பார்க்க முடியாது. ஐயோ திருநீர் இல்லாம இருக்கும். அதே மாதிரி யாராவது ஒருத்தவங்க எதிர்காப்புல வர்றாங்க, அவங்க திருநீர் பூசிருக்காங்கனாலே அவங்கள வணங்க தோணும் நமக்கு. அந்த மாதிரி அந்த திருநீற்று மகிமையை அந்த பாடல் எல்லாம் நமக்கு எடுத்து வைக்கிறது. வாழ்வியல்ல திருநீற்று பெருமையை நமக்கு எடுத்து வைக்கிறதுக்காக இந்த பாடல்கள் எல்லாமே என்ன பண்றாரு, நமக்கு திருஞான சம்பந்தர் தராரு. அந்த மாதிரி எந்த துன்பம் வந்தாலும், நமக்கு ஒரு துன்பம் வருதுன்னு வச்சுக்கோங்கன்னா, 2வது அடியாரான திருநாவுக்கரசு பெருமான் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல ரொம்ப பாதிக்கப்பட்டு, அதாவது அப்பா அம்மா இறந்து, அதுக்கடுத்து தமக்கைக்கு கல்யாணம் ஆகாம அவங்களும் துறவு கொண்டு சின்ன வயசுலேயே நிறைய துன்பங்களை அனுபவிச்சதுனால நமக்கு வாழ்க்கையே வந்து என்னது ஒரு மாயை அப்படிங்கிற மாதிரி சமண மதம் தான் நல்லதுன்னு அங்க போய் சேர்ந்துட்டாரு. அங்கேயே இருக்காரு. ஆனா அவங்க அக்கா என்ன பண்றாங்க, அவருக்காக வேண்டுறாங்க, அவரு திரும்பியும் இந்த சமயத்துக்கு வரணும் அப்படின்னு 1 நாள் 2 நாள் இல்லையா, அவங்க வாழ்நாள் பூரா வேண்டிக்கிட்டு இருக்காங்க, தம்பி இந்த மதத்துக்கு வரணும், தம்பி இந்த மதத்துக்கு வரணும். இப்ப நாமெல்லாம் ஒரு பிரார்த்தனை வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும், இல்லை நம்ம பையனுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னாக்கா நம்ம ஜோசியத்தை போய் கேட்போம், இந்த கோயில்ல விளக்கு போடுங்க, இந்த கோயில்ல ஒரு பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு. ஒரு 2 தடவை போவோம், அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவன் சரி போய் அவர் சொன்னது சரியில்லை, நம்ம போன கோயிலும் சரியில்லை, அதனால வேற ஒரு ஜோசியரை மாத்திடுவோம், வேற ஒரு பரிகாரம் செய்வோம்னு நம்ம என்ன செய்வோம், ஜோசியக்காரையும் மாத்திடுவோம், கோயிலையும் மாத்திடுவோம், வேற கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான் நம்மளோட பிரார்த்தனை எல்லாம் இருக்கும். ஆனா அவங்க அப்படி இல்லை, ஒரே கோயில்ல அந்த தம்பியை வந்து இந்த மதத்துக்கு மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை வைக்கிறார். பிரார்த்தனை வச்ச பிறகு அந்த தம்பியும் வரார். வந்த உடனே என்ன பண்றாங்கன்னா, வேற எந்த மருந்தும் தரலையும் அவருக்கு நோயை கொடுக்குறார். இறைவன் எப்படி என்ன பண்றாரு, ஒரு சோதனை வைக்கிறார். அவருக்கு வந்து வயிற்று வலி, தாங்காத வயிற்று வலி, நம்ம அல்சர்னு சொல்றோம் பார்த்தீங்கன்னா, அப்ப அதை அவருக்கு கொடுக்குறாரு. அவரால் தாங்கவே முடியாது, துடிக்கிறார். கடந்த சமண மதத்துல எவ்வளவோ மந்திரங்கள் போட்டு அந்த நோயை தீர்க்கவே முடியல. கடைசியில என்ன பண்றாரு, அக்காவுக்கு தூது கொடுக்குறார், எனக்கு வயிறு வலி தாங்கவே முடியலம்மா, நீ ஏதாவது ஒரு மருந்து கொடு, நான் அங்க வரமாட்டேன், நீ இங்க வா அப்படின்னு சொன்ன பிறகு என்ன பண்ற, நைட்டோட நைட்டா புறப்பட்டு ஓடி வர்றார். அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா, திருவாளன் திருநீர் திலகவதியார் அடிப்ப பெருவாழ்வு வந்ததென அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அந்த திருநீர் எடுத்து நெத்தியில பூசி
ஊற்றிட்டாங்களாம். அப்புறம் வாய்க்குள்ள சாப்பிட்டாங்களாம். வேற ஒண்ணுமே இல்லை. அந்த திருநீரை மருந்தா சாப்பிட்ட உடனே அவங்க வயிற்று வலி என்னது போய்விட்டது. இப்பயும் பார்த்தீங்கன்னா அவர் போன பிறகு அந்த பாடலை பாடுறாரு. அதாவது வயிற்று வலி தீர்ந்துடுச்சு. அதாவது தமக்கையார் திலகவதியார் கொடுத்த திருநீரால அவருக்கு வயிற்று வலி தீர்த்தவன சுவாமியை பாடுறார். திருச்சிற்றம்பலம். குற்றாயினவாறு விளக்ககனே கொடுமை பல செய்தன நானடியே ஏற்றாயடிக்கே ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியார் வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென்பயிற்றின் அகப்படியே குடலோடு துடக்கி முடக்கிட ஆற்றே நடியே அடியை கெடில ஆற்றே நடியே அடியை கெடில வீரட்டான குறை அம்மானே. இந்த மாதிரி இவர் வந்து இந்த பாடலை நிறைய பாடியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாடலை சொல்வாரு. சடம் பூவோடு ரூபம் மறந்தறியே தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியே நடம் தீங்கிலும் உன்னை மறந்தறியே உன்னாமும் என்னாவில் என்னாலும் மறந்தறியன் அப்படிப்பார். அதாவது சடம் பூவோடு, சடம்னா நீர், அதாவது சொல்லுவாங்க நீரும் பூவும் இல்லை புண்ணியம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க பூஜை பண்றவங்க. யாருக்கெல்லாம் வந்து பூவும் நீரும் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், தவறாம ஒரு சிவ பூஜை பண்றாங்க இல்ல சுவாமியே பூஜை பண்றாங்கன்னா அவங்களுக்கு எந்த தடங்களும் இல்லாம நீர், வேற ஒண்ணும் இல்லை, நிறைய அபிஷேக பொருளாக கிடைக்கணும்னு அவசியம் இல்லை, நீரும் பூவும் இருந்தா போதும்னு அவர் சொல்றாரு. அப்ப இந்த சடப்பூவோடு தூபம் மறந்தறியே, நான் உன்னை வணங்குறத நான் மறந்தேன், என்னாவும் உண்ணாவில் என்னாலும் மறந்தறியேன். இப்ப அங்க போன பிறகு அவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி எப்போதும் உன்னோட நாமத்தை தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு. அதே போலதான் அவர் என்ன பண்றாரு, கடைசி வரைக்கும் இறைவனே. அவரும் நிறைய திருவிளையாடங்கள்லாம் நம்ம வாழ்க்கைக்கு பின்பற்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அதிசயங்கள் அற்புதங்கள் அப்படின்னு அழகா செஞ்சுட்டு இருக்காரு. அடுத்தது சுந்தரமூர்த்தி சுவாமி. இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்ப நம்ம முதல்ல 2 பேர் சொன்ன பார்த்தீங்களா, விஞ்ஞான சம்பந்தர். இவர் எப்படிப்பட்டவர்னா சுவாமிக்கு குழந்தை மாதிரி சரியே அப்படின்லாம் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, அது போல இவருக்கு அதாவது சுவாமி வந்து ஒரு இப்ப நம்ம குழந்தைக்கு வந்து என்ன வேணும்னு சொல்லிட்டு நம்ம போய் கேட்க மாட்டோம். உனக்கு சோறு வேணுமா, பால் வேணுமா, பிஸ்கட் சாப்பிட்றியா, உனக்கு புக்கு வேணுமா, இன்னைக்கு ஸ்கூல் போறியா அப்படிலாம் நம்ம கேட்க மாட்டோம். காலையில எடுத்தோடனே இந்த பால் சாப்பிடு, கொஞ்ச நேரம் அண்ணன் சாப்பிடு, நீ இன்னைக்கு சாப்பிடு, நீ ஸ்கூல் போகும், இதெல்லாம் வந்து என்னது நம்ம கட்டாயமா அதுக்கு கொடுத்துருவோம். அதுமாதிரி ஸ்கூலுக்கு அனுப்புறது, அதுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது, இதெல்லாம் வந்து குழந்தைய கேட்டு நம்ம செய்ய மாட்டோம். எல்லாத்தையும் என்ன செய்வோம், நாமே செய்வோம். அது போலதான் சுவாமி என்ன பண்ணுவாரா, விஞ்ஞான சம்பந்தருக்கு என்ன வேணுமோ, அதாவது என்னன்னா திருக்கோலக்காவோட அந்த குழந்தை வந்து சின்ன குழந்தை 3 வயசு குழந்தை தாளம் போட்டு பாடுது. அப்பெல்லாம் வந்து இந்த தாளம் வந்து இப்போ நம்ம பொத்தாளம் போடுறோம் பார்த்தீங்கன்னா அதை வந்து அந்த தாளத்தை வச்சுதான் பாட்டெல்லாம் பாடுவாங்க. ஆனால் அந்த குழந்தை என்ன பண்ணுது, சும்மா கை தட்டி பாடு. இந்த பாடல் பாருங்க, ரொம்ப அருமையான பாடல். மடையில் வாழை பாய மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை கோல காவுலான். இந்த பாட்டு இப்படி தொடர்ந்து வரும், ரொம்ப அழகா இருக்கும் இந்த பாடல். இந்த பாடல்ல என்ன நமக்கு சொல்றாங்க அப்படின்னாக்கா, பாடலோட அந்த சந்தம்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும். இப்போ இந்த பாடலை பாடினா ஒரு பலனை ஒரு சொல்லுவாருன்னு சொன்னாங்க. அந்த பலன் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடலை தொடர்ந்து பாராயணம் பண்ணா குரல் வந்து நல்லா தெளிவாக வரும். திக்குவாய் குழந்தைங்க என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த திக்குவாயெல்லாம் இந்த பாடலை தொடர்ந்து பாடிட்டு இருந்தா, அதாவது குழந்தை பாடணும்னு அவசியம் இல்லை. இந்த குழந்தைக்கு ஒரு திக்குவாய் இருக்கு அப்படின்னா, பேச முடியாம இருக்கு அப்படின்னா, அந்த குழந்தைய உட்கார வச்சு நம்ம பாடினாலே போதும். திருச்செந்தூர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பாடல்களை இந்த திக்குவாய் குழந்தைங்களா இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களை எல்லாரையும் கோயிலில் உட்கார வச்சு திருப்புகழையும் பாடுவாங்க. அதே மாதிரி குமரகுருபர் பாடல் பாருங்க,
இதெல்லாம் தொடர்ந்து ஒரு குழந்தை கேட்டுக்கிட்டு இருந்தாலே அதுக்கு வந்து என்னது ஞானமும் வரும், அறிவும் வரும், அதே மாதிரி பேச்சு தெளிவும் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாடெல்லாம் பாடும். அப்ப இது என்ன, இந்த குழந்தை என்ன பண்ணுது, கையால தாளம் தட்டி பாடும். இது சின்ன குழந்தை பார்த்தீங்களா, கை ரொம்ப மென்மையா இருக்கும் இல்லையா, அதனால அது கையெல்லாம் அப்படி செவந்து போதும். அப்ப அவங்க அப்பா என்ன பண்றாங்க, இந்த மாதிரி குழந்தை வந்து தாளம் போட்டு பாடுறதுனால கையெல்லாம் வந்து என்ன ஆகுது, இது மாதிரி செவந்து போகுது. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா சுவாமி என்ன பண்றாராம், தாளத்தை கொடுக்குறாரு. யாரு கொடுக்குறா, சுவாமி கொண்டாந்து கொடுக்குறாரு. ஆனா பொத்தாளத்துல ஓசை வராது. நம்ம எதை தாளம் போட வச்சுக்கோ, வெங்கலம் அந்த இதெல்லாம் ஓசை வர்றதுக்கு அதை தான் நம்ம பயன்படுத்தும். அப்ப அந்த இடத்துல அம்பாள் வந்து என்ன பண்றாருன்னா அந்த பொத்தாளத்துல ஓசையை கொடுக்குறாங்க. அதனாலதான் அங்க இருக்கிற அம்பாள் பேரு ஓசை கொடுத்த நாயகி அப்படின்னு, தாளம் கையார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப தாளத்தை சுவாமி கொடுக்குறாரு. அந்த மாதிரி வெயில்ல நடந்து போகுது அந்த குழந்தை, தூக்கிட்டு தான் போறாங்க, இருந்தாலும் ஒரே வெயில். இப்ப அடிக்குது பார்த்தீங்கன்னா, கொழுந்துக்கு பார்த்தீங்களா வெயில், இது போல அப்போ வெயில் அடிக்குது. அப்ப அவர் என்ன செய்யறாராம், கணங்களை வந்து என்ன பண்றாராம், முத்துப்பத்தல் கொடுக்க சொல்றாரு. அப்ப இந்த குழந்தைக்கு என்ன தேவையோ சுவாமியே என்ன பண்றாரு, அவரே பார்த்து என்ன பண்றாரு, இந்த குழந்தைக்கு கொடுக்குறாரு. ஆனா திருநாவுக்கரசு பெருமான் அப்படி கிடையாது. இவர் வந்து என்னன்னா என்ன வேணும்னாலும் சுவாமிகிட்ட கேட்பார், எனக்கு இதத்தா, நான் இந்த மாதிரி இந்த கோயிலுக்கு போறேன், இந்த பாடணும் எனக்கு அப்படின்னு கேட்டு கேட்டு வாங்குவார். அந்த மாதிரி ஒரு சுந்தரர் எப்படிப்பட்டவர்னா நண்பர். சுவாமி என்ன சொன்னாலும் ஒரு ஃப்ரெண்டு, இப்போ நீ என்ன செய்யற தூந்து போ அப்படின்னா தூந்து போவார், நீ வந்து அம்மாட்ட போய் சொல்லு அப்படின்னா சொல்லுவார், இங்க வந்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அதாவது இவரோட திருமணத்துக்கே என்ன பண்றாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள், 2 திருமணம் பண்ணிக்கிறார். முதல்ல திருவாரூர்ல ஒரு திருமணம் பண்ணிக்கிறாரு, அதே மாதிரி திருவெண்ணைநல்லூர்ல ஒரு திருமணம் பண்ணிக்கிறார். அப்ப அங்க போகும்போது இவர் என்ன பண்றாருன்னா, அந்த பொண்ணு நீங்க ஏற்கனவே அங்க திருமணமானவர்னு தெரிஞ்சுட்டு எனக்கு, ஆனா இருந்தாலும் ஏன்னா பெண்களுக்கே உள்ள ஒரு அந்த பொறாம இருக்கும் பார்த்தீங்களா. அப்ப அந்த பொண்ணு சொல்லுது, நீங்க அங்க திருவாரூருக்கு போகக்கூடாது, எனக்கு நீங்க சத்தியம் பண்ணி கொடுக்கணும். எங்க வச்சு சத்தியம் பண்ணிக்கணும், சுவாமிக்கு முன்னாடி சத்தியம் பண்ணணும். அப்ப சுவாமி என்ன பண்றாரு, அவன் வந்து என்கிட்ட சத்தியம் கேட்பான், எனக்கு முன்னாடியே போயிட்டு என்ன சொல்றாரு, நான் இங்க இல்லாம நான் வந்து என்ன செய்யறேன், தலைமரத்துல நம்ம மயிலம் மரத்துல ஒளிஞ்சிருக்கேன், நீ வந்து என்ன செய்யற அங்க வந்து சத்தியம் வாங்க சொல்லுன்னு அந்த பொண்ணுகிட்ட போய் போட்டு கொடுக்குறாரு. இங்கேயே வந்து சுவாமி கிட்ட சொல்லி விட்டுறாரு. இந்த பொண்ணு என்ன பண்றா, அங்கேருந்து வந்து சாமி சொன்ன உடனே என் ஃப்ரெண்டு பார்த்தீங்களா அந்த விளையாட்டு, அதனால எனக்கு சுவாமி ரொம்ப பெரியவர், அதனால என்ன பண்ண வேணாம், நீங்க சுவாமி கிட்ட போய் சத்தியம் பண்ண வேண்டாம், இந்த மரத்தடியிலே சத்தியம் பண்ணுங்க. இப்ப இவரால் ஒண்ணுமே சொல்ல முடியாது, ஏன்னா ஏற்கனவே சாமி எங்க வந்து உட்கார சொன்னாரு, இந்த மரத்தடியில வந்து உட்கார சொல்லியிருக்காரு. அப்ப சாமி அங்கதான் இருக்கும். அப்ப சாமி மேல சத்தியம் பண்ணா கூட என்ன ஆகுது, உடனே இந்த ஒரு சத்தியம் பண்ணிட்டு அதை மீறும் போது சுவாமி என்ன பண்ணார், 2 கண்ணையும் தெரியாம ஆக்கிறார். என்னதான்